காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தற்போது மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் சாதனைகள் மற்றும் அவருக்கு இருந்த அந்த நினைவுகளை நம்மோடு இந்த துயரமான தருணத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பீட்டர் அல்போன்ஸ் சார், வணக்கம் சார். நீங்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகள் சாதனைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்ற நாட்களில் இருந்து அவர் பிரதமராக பணியாற்றிய 10 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரத்தினுடைய பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1947 சுதந்திரம் பெற்று அதற்கு பிறகு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவருடைய தலைமையிலே நாம் ஆட்சி அமைத்து 5 ஆண்டு திட்டங்களின் மூலம் ஜனநாயக சோசியலிசம் என்கிற அந்த கொள்கை தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டுமான பணிகளை முழுவதுமாக மேற்கொண்டோம். 1947 குண்டூசி கூட செய்ய முடியாத ஒரு நாட்டில் இன்றைக்கு விண்கோள்கள் பறக்கிறது என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் போட்ட அந்த அடித்தளம். அதற்கு பிறகு உலக பொருளாதாரம் ஒரு புதிய வடிவத்தை எடுத்தது. உலக பொருளாதாரத்தோடு இணைக்க வேண்டிய இந்திய பொருளாதாரத்தை ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் அந்த பொருளாதாரம் சிக்கி திணறிக் கொண்டிருந்த வேளையில்தான் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மிக மிக சீர்கெட்டு நம்முடைய நாட்டின் தங்கத்தை கொண்டு போய் லண்டனிலே உள்ள இம்பீரியல் பேங்க் ஆஃப் லண்டனிலே கொண்டு போய் அடகு வைத்தோம், சந்திரசேகர் பிரதமராக இருக்கின்ற போது. அதற்கு பிறகு வந்த சூழ்நிலையில்தான் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற உடனே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேதை என்று அவரால் அடையாளம் காட்டப்பட்டு அவருடைய பொருளாதார அறிவு ஆற்றலிலே நரசிம்மராவுக்கு இருந்த மிகப்பெரிய நம்பிக்கையின் காரணமாக அவரை அழைத்து இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக அவர் அமர்த்தியது மட்டுமல்ல, அவருக்கு செயல்படுவதற்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்தார். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு முதலீட்டுவாதி, அதாவது கேபிட்டலிஸ்ட் என்று சொல்வார்களே, அந்த பொருளாதாரம் வர வேண்டும், புதிய பொருளாதாரங்களுக்கு மூலதனம் வர வேண்டும், மூலதனம் நிறைய வந்தால்தான் தொழில்கள் பெருகும், தொழில்கள் பெருகினால்தான் வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை போன்ற தத்துவங்களிலே நம்பிக்கை கொண்டவர் என்பதால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சிலர், சோசியலிச சிந்தனை கொண்ட சிலர், இவர் வருவதால் முதலாளித்துவ பார்வை காங்கிரசுக்கு வந்துவிடும், ஒரு ஆதிக்க மிகப்பெரிய தொழில் குடும்பங்களை ஆதரிக்கின்ற கட்சியாக காங்கிரஸ் மாறி போய்விடும் என்றெல்லாம் சொன்ன போது டாக்டர் அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை முழுமையாக பாதுகாத்து இதை போன்ற அரசியல் விமர்சனங்களுக்குள்ளே அவரை சிக்க வைக்க விடாமல் அவருக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்து அவரை செயல்பட வைத்தார். அதன் காரணமாக இந்திய பொருளாதாரம் ஒரு பாய்ச்சல் வேகத்திலே முன்னேற துவங்கியது. நம்முடைய நாட்டினுடைய அந்நிய செலவாணி மளமளவென்று ஏறியது, ஏற்றுமதி வெகுவாக உயர்ந்தது, வேலை வாய்ப்புகள் பெருகின, புதிய தொழில்நுட்பங்கள் இந்தியாவை தேடி வந்தன. உலக நாடுகள் இந்தியாவை ஒரு முதலீடுகளினுடைய முகத்துவாரமாக பார்க்க ஆரம்பித்தது. இதெல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய வருகைக்கு பிறகுதான். அதற்கு பிறகு அவருக்கு பிரதமராக கிடைத்த 10 ஆண்டுகளிலே அவர் செய்த ஆற்றிய பணிகள் என்பது மகத்தான பணிகள். அதாவது பொருளாதாரத்தை உயர்த்தி நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கி நாட்டின் கருவூலங்களை நிரப்புகின்ற அதே வேளையிலே அந்த பொருளாதாரத்தால் ஏழை எளிய மக்களுக்கு என்ன பயன் என்கிற கேள்வியை டாக்டர் மன்மோகன் சிங் ஆழமாக தனக்குள்ளே கேட்ட காரணத்தால் தான் அந்த ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்கான பல்வேறு சட்டங்களை அவர் நிறைவேற்றினார். ஒருபுறம் தொழில் ஊக்குவிப்பு, ஒருபுறம் தொழில் முதலீட்டுகளுக்கு பெரிய வரவேற்பு, தொழில்கள் துவங்குவதற்கான சலுகை, அதற்கான அடிக்கட்டுமான பணிகளை தயார் செய்து கொடுத்தல். ஆனால் அதே நேரத்திலே பெரும் தொழில்கள் வளர்கின்ற போது, பெரும் முதலாளிகள் உருவாகின்ற போது ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதித்து விடக்கூடாது, அவர்கள் இந்த சூறாவளியில் சிக்கி தங்கள் அடையாளங்களையும் வாழ்வாதாரங்களையும் தொலைத்து விடக்கூடாது என்ற காரணத்தினால்தான் சேஃப்டி நெட் என்று சொல்லி ஒரு கான்செப்ட் அவர் உருவாக்கினார். அதாவது ஏழை எளிய மக்களை இந்த பொருளாதார வீச்சினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பது, அவர்களுடைய வாழ்வாதாரங்களுடைய தேவைகளுக்கு எந்த விதமான சேதம் வராமல் பார்த்துக் கொள்வது, அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த ரைட் டு ஃபுட், உணவுக்கான உரிமை, வேலைக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை.
இந்த 4 மகத்தான சட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த ஆட்சி தான் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி. அப்படிப்பட்ட எப்படி நரசிம்மராவ் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கான பொருளாதார தளத்திலே செயல்படுவதற்கான சுதந்திரத்தை கொடுத்தாரோ, அதை போல பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவருக்கான அந்த சுதந்திரத்தை கொடுக்கின்ற வகையிலே அவருக்கு எந்த விதமான அரசியல் நிர்பந்தங்களும் கண்டன கணைகளும் அவர் மேல் பட்டுவிடாமல் சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு தளத்தை அன்னை சோனியா காந்தி அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த சட்டங்கள் எல்லாம். ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு மாசத்திற்கு இத்தனை கிலோகிராம் எடையுள்ள உணவு தானியங்கள் அவன் உரிமை, அது அவனுக்கு எந்த கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த ரைட் டு ஃபுட் ஆக்ட்ல நம்ம அதை அமுல்படுத்தி அதை நிறைவேற்றணும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன், ஆனா வேலை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உடல் உழைப்ப தயாராக உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக வேலையை உறுதி செய்கின்ற திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். அதை போல இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய பள்ளிகள் எல்லாம் இருக்கின்றன. தனியார் பள்ளிகள், பெரிய முதலீட்டில் துவங்கப்பட்ட பள்ளிகள், பெரிய கட்டிட வசதிகள், பெரிய ஆசிரியர்கள், பெரிய ஆய்வகங்கள், உள்ளே நிறைய கட்டுமான அடிப்படையான வசதிகள் நிறைந்த அந்த பள்ளிகள். பணக்கார பிள்ளைகள் மட்டும்தான் படிக்க முடியும். ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் தனியார் முதலீடுகளில் நீங்கள் கல்வியிலேயே முதலீடு செய்யுங்கள், பெரிய கல்வி பள்ளிக்கூடங்களை ஆரம்பியுங்கள். ஆனால் நீங்கள் அப்படி துவங்குகின்ற பள்ளிகளிலே 25 விழுக்காடு இடங்களை ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ரைட் டு எஜுகேஷன் சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க மெட்ராஸ்ல, சென்னையில எந்த பெரிய பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போனாலும், அது சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரிதான், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரிதான், அந்த பள்ளிக்கூடங்களிலே வருடத்திற்கு அவர்கள் 100 பிள்ளைகளை அவர்கள் சேர்த்தார்கள் என்றால் 25 பிள்ளைகளை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு சேர்க்கணும். அந்த அட்மிஷன் கலெக்டர் ஆபீஸ் மூலமா தான் நடக்கும். சோ இதை போல் ஒரு அருமையான சட்டம். இதற்கு அடுத்த முக்கியமான சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தான் கேள்வி கேட்கும் அதிகாரமும் பதில் பெறக்கூடிய உரிமையும் உண்டு. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டால் அரசு பதில் சொல்லணும், பாராளுமன்றத்துல கேட்டா அரசு பதில் சொல்லணும். அந்த அதிகாரத்தை சாமானியனுக்கு பங்கிட்டு கொடுத்தார் நம்முடைய மன்மோகன் சிங் அவர். அதுலதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு தகவலை கேட்டா ஒரு அதிகாரி கொடுக்கலன்னு சொன்னா 30 நாளைக்குள்ள கொடுக்கலன்னா அந்த அதிகாரிக்கு அபராதம். இப்படியெல்லாம் அந்த சட்டம் வரப்போய் தான் பலவிதமான ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன, பலவிதமான அதிகார துஷ்பிரயோகங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. ஆகவே இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்த ஒரு மாபெரும் மனிதர் அவர். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனி மனித வாழ்க்கையிலே நேர்மை, தூய்மை, எளிமை. நான் அவரோட ராஜ்யசபாவில் எங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அவருக்குள்ள நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கின்ற போதும் காங்கிரஸோட நாங்க கூட்டணி கட்சி. ஆகவே நடக்கிற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எப்பொழுதும் தலைவர் மூப்பனார் அவர்கள் என்னைத்தான் போய் கலந்து கொள்ள சொல்வார். காங்கிரஸ் கட்சி உறுப்பினராக இருக்கின்ற போதும் அந்த பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டால் வழக்கமாக சீனியர் மெம்பர்ஸ் அங்க கொடுப்பாங்க. அதே போல முதல் முறையாக ஹவுஸுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு நேரம் கிடைப்பது ரொம்ப கடினம். அவற்றை சொன்னா நிச்சயமாக அந்த எந்த முக்கியமான வாதமாக இருந்தாலும் அதில் பேசுவதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பார். ஒரு காலையில 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் ராஜ்யசபா அலுவலகத்துல எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்துல உட்கார்ந்துருவார். அப்படி உட்கார்ந்த போது ஒரு 11 மணிக்கு ஹவுஸ் ஆரம்பிக்கும். மதியம் 1 மணிக்கு லஞ்சுக்கு வேண்டி அவர் ரூமுக்கு போவாரு. அது ஒரு சின்ன தூக்கு பாத்திரத்துல 2 சப்பாத்தியும் 2 வெங்காயமும் 2 மிளகாயும் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு திரும்ப உட்கார்ந்துக்குவார். ஹவுஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இரவு 8:30 மணிக்கு பல பேர் வருவார்கள், போவார்கள். சில பேர் ஹவுஸுக்கு வரவே மாட்டாங்க. ஆனா காலையில் வந்தவர் மாலை இரவு 8 மணி 10 மணி 11 மணி ஆனாலும் அவையிலே இருந்து அந்த பணிகளை முடித்து விட்டு செல்வார். மகத்தான மனிதர். அதான் பாரக் ஒபாமா அருமையா சொல்லுவார், எனக்கு பொருளாதாரத்திலே சந்தேகம் என்றால் நான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் தான் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார புலமையும் அறிவும் உள்ளவர். இந்த தேசத்தை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டெடுத்த மிகப்பெரிய மனிதர். தேசத்தினுடைய அந்நிய செலவாணியை இத்தனை பில்லியன் டாலருக்கு உயர்த்திய அந்த முதல் பெருமை அவருக்குத்தான் உண்டு. அதான் அவர் அருமையா சொன்னாரு, என்னை செயல்படாத பிரதமர், பேசாத பிரதமர்லாம் சொல்றாங்க, ஆனா உள்ளபடியே அவர் அதிகமாக பத்திரிகையாளரிடம் பேசிய பிரதமர் அவர் தான். வெளிநாட்டுக்கு போகின்ற போது அவர் ஒரு நாளும் தனியாகவே செல்ல மாட்டார்.
பத்திரிகையாளர்களையும் குடநடத்தி தான் சொல்வார். ஏன்னால் அங்க போய் என்ன நடக்குங்கிறது பத்திரிகையாளருக்கு தெரிய வேண்டும். அவர் செல்கிற விமானத்திலே தூக்கி செல்வார், அதுங்கே பிரஸ் மீட் நடத்துவார், அவர்களுக்கு பதில் சொல்லுவார். அப்படி ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு அப்பழுக்கற்ற நேர்மையாளராக, எளிய மனிதராக, இந்த நாட்டில் என்றும் நினைவிலே கொள்ளக்கூடிய அருமையான சட்டங்களை நிறைவேற்றி தந்த ஒரு அருமையான பிரதமராக வாழ்ந்த மன்மோகன் சிங் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். பீட்டர் முன் சார், நீங்க கூறியதிலே பல்வேறு விதமான அரிய தகவல்கள் வந்து இடம்பெற்றிருந்தது. அவர் மாநிலங்களவையில் அவர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவர் சாப்பிடுற லஞ்சில இருந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கு உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த மாதிரி அவர் பேசாத பிரதமர் அல்ல, அதிகம் பேசிய பிரதமர் என்ற ஒரு தகவலையும் நீங்க ஆதாரங்களோட சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மாநிலங்களவையில நீங்க உறுப்பினராக இருக்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்ததால அந்த கேள்வி, அவர் அந்த விவாதங்கள்ல கலந்து கொண்டு அதை வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கருத்துக்களை முன்வைப்பதுல அவர் சிறப்பா பணியாற்றுவார்னு சொல்லுவாங்க. நீங்க பணியாற்றிய போது, நீங்கள் அவையில் இருந்த போது அது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருந்தால் எங்களோட அதை பகிர்ந்து கொள்ளலாம் சார். இல்ல, அதாவது அவர் வந்து வாஜ்பாய் வந்து பிரதமர், இவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அதாவது சில முக்கியமான இவர் வந்து அதிகம் பேச மாட்டார். ஆனா 4 வார்த்தை சொன்னாலும் ரத்தன சுருக்கமாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அவர் சொல்லும் போது உடனே வந்து வாஜ்பாய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அதே போல ஹவுஸ்ல வந்து அந்த சபையை நடத்துகிற அவைத்தலைவரும் மன்மோகன் சிங் மேல பெரிய மரியாதை உள்ளது. இப்போ இன்னைக்கு ராஜ்யசபா பார்த்தா வருத்தமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ராஜ்யசபா தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவரை பேச விடுறதே இல்லை, அவரே வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா அன்னைக்கு எல்லாம் இருந்த தலைவர்கள் வந்து எதிர்கட்சி ராஜ்யசபா தலைவர்கள் வந்து KR நாராயணன் வந்தாரு, அது பிறகு அந்த வைஸ் பிரசிடண்ட் அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு பண்பானவர்கள். எதிர்கட்சி தலைவர் எழுந்து விட்டாலே அவங்க உடனே போட்டு கொடுத்துருவாங்க. எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்று விட்டால் ஹவுஸே உட்கார்ந்துரும், அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, பிரதமர் கூட உட்கார்ந்து விடுவார். அப்படிப்பட்ட மரியாதையோடு நடந்த ஹவுஸ் தான் அந்த மாநிலங்களவை ஹவுஸ். அதுல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு ஜொலிக்கின்ற வைரமாக அவர் பணியாற்றினார். நன்றி சார். அவரோட பல்வேறு அரிய நிகழ்வுகள், அவருடைய சாதனைகளை வந்து எளிமையான முறையில் வந்து எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.